நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்கிறேன், புதுசாக வர பசங்க ஏதோ இடம் உடம்பு பண்ணுதுன்னா அது நாங்களாம் பொறுப்பேற்றுக்க முடியாது. நாங்கள் எங்கள் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷமாக அந்த லைனில் இருக்கேன். யூனிஃபார்மில் ஒரு நாளும் நான் ஆட்டோ ஸ்டேரிங் தொட்டதே கிடையாது. எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியே போகணுன்னா தான் அப்போட சட்டையை ஃப்ரெண்டில் மாட்டின்னு தான் போகணும். இறங்கணும் யாராவது மடங்கானா சட்டையை துப்புட்டுன்னு போய் நின்று பேசுவேன். இதுதான் ரீசன். ஒரு சில சில்லற பசங்க ஏதோ சின்ன சின்ன பசங்க பண்ணுற தப்புக்கோசலாம் எல்லா டிரைவரையும் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. ஆனால் அதுதான் இன்னைக்கு நம்ம ரேட்டிங்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 10ல் அவுட் ஆஃப் 8 பேர் இப்போ ஒரு 10 லட்சம் ஆட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 8 லட்சம் பேர் இப்படி தான் ஓட்டினாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு சரியாக வண்டியை ஓட்ட மாட்டுறாங்க, லெஃப்ட்டு சரியாக பார்க்க மாட்டுறாங்க, ரைட்டு சரியாக பார்க்க மாட்டுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டுறாங்க. ஏன்னா ஆட்டோக்காரங்க மேலேயே நீங்கள் நிறைய குற்றச்சாட்டு இருக்கு, சரியாக பார்த்து ஓட்ட. அப்படி நீங்கள் ஆர்டிஓ தான் கேட்கணும் இந்த கேள்வி. லைசன்ஸ் அவங்க தான் கொடுத்தாங்க, லெஃப்ட் ரைட்டு பார்க்காத ஏன்பா வண்டி ஓட்டுறா, லைசன்ஸ் ஏன்பா கொடுத்தா ஆர்டிஓ தான் கேட்கணும். ஆனால் ரூல்ஸை மதிக்காமல் வண்டி ஓட்டினா லைசன்ஸ் கொடுக்குறது யாரு? இப்போ எனக்கு ரூல்ஸை மதிச்சு தான் எனக்கு லைசன்ஸ் ஆர்டிஓ சைன் பண்ணி தராரு. நாங்கள் 8 போட்டால் தான் காரை ரிவர்ஸ் எடுத்து கரெக்டாக பார்க் பண்ண மட்டும் தெரியுறது வேற. ஏன்னா ஆர்டிஓல உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்க ஆன் ரோடு டிராஃபிக்ல எப்படி ஓட்டுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதுக்கு வந்து காவல்துறை தான் ஒரு முடிவு எடுக்கணும். வண்டி தப்பா ஓட்டுறான், ரைட் லெஃப்ட் தெரியாது திருப்புறான், பின்னாடி ஒரு 2 வீலர் வந்து சடனா திருப்புறான், 2 வீலர்ல கீழே வருவாங்க ஃபேமிலியோட வந்துன்னா கண்டிப்பா அவங்க தான் பிடிச்சி ஃபைன் போடணும்.